நம்ம இன்றைக்கி பீஃப் செய்யலாமா? பாருங்கள், 1 கிலோ அளவுக்கு நான் பீஃபு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்குறோம், தூள் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு மிளகாய் தூள் சேர்த்துங்க. வந்து சின்ன சீரகம் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், லெமன் நிறையா கிடையாது, கொஞ்சம் தான், அவ்வளோதான், போதும். லெமனு கொஞ்சம் காடி வந்து 1 ஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன். காடி போதும். 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோம். ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது நல்லா அப்படியே எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறோம். நம்ம பவுடர் போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கலர் நல்லா தெரியும். ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம் சும்மா 2 எடுத்து இதில் அப்படியே பிசைஞ்சிக்கிறோம். தக்காளி பழத்தை அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை போடுறோம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை போடுறோம். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு நம்ம கொஞ்சம் வேக வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு போட்டு இதை அப்படியே வேக வைக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம அப்படியே வேக வைக்கிறோம். அப்புறமா இதுக்கு ஒரு மசாலா போட்டு நம்ம தாளிக்கலாம். வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம். இது நல்லா வறந்துடுச்சு. இது கூட பாருங்கள், கொஞ்சம் முந்திரி பயிர் போட்டு நம்ம பொடி பண்ணி இதை பண்ணிட்டு வரலாம். பார்ப்போம். திறந்து விட்டு நம்ம கிண்டிட்டு மூடுவோம். நாங்கள் பார்க்கலாமா? பீஃப் நல்லா அழகாக வெந்துடுச்சு. இங்கே குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வறுத்த அரிச்ச மசாலாவை ஓப்பன் பண்ணுறேன். இதுலேருந்து நான் ஒரு 2-3 ஸ்பூன் தாளாரமாக அதில் போட்டுக்கிறேன். நான் 3 ஸ்பூனு இதில் தாளாரம் போட்டுக்கலாம். 1 2 ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போடுறேன் பாருங்கள். தாளாரம் 3 ஸ்பூனு கிட்ட அழகாக போட்டு அழகாக இதை கிண்டிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம், ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுக்கிறேன். இதை அப்படியே நம்ம தாளித்து நம்ம பீஃபில் கொட்டிட்டா அப்படியே கொஞ்சம் நேரம் தேய் போடுங்க. அப்படியே நல்லா பொரிட்டோம். இதை அப்படியே நம்ம பீஃபில் கொட்டிக்கலாம். நம்ம அழகாக கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் நம்ம மிளகு தூள் போட்டுட்டோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூக்கிட்டோம். சூப்பர். பாருங்க, என்ன சூப்பரா சுவையா நம்ம ஒரு பீஃப் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அப்பா பாய். தேங்க்யூ.